பாக்குறது வந்து இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யுவர் டியூட்டி டு டிஸ்சார்ஜ் தி கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷன்ஸ். என்ன பிரஸ் பார்க்காம வரீங்க? நானாவது தூண் சார் அது. நானே தப்பு பண்ணா வெளியே கொண்டு வரதான். தப்பா இருந்தாலும் தப்பு தான். 1,70,000 கோடி சொன்னது நீங்க தான். அது இல்லன்னு சொல்லி விரிவு விற்பாடு ஒத்துக்கிட்டது நீங்க தான். பட் இட் நீட் இன் டெமோக்ரஸி. எதுவுமே நான் பார்க்க மாட்டேன்னா அதுக்கு தான் ஃபோர்த் எஸ்டேட் உங்களுக்கு சொல்லிட்டுமா கான்ஸ்டிடியூஷன் டிபேட் எடுத்து படிங்க. நீங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் லிமிடேஷன் வச்சிட்டீங்க, வரம்பு வச்சிட்டீங்க, ஜுடிஷியரி வரம்பு வச்சிட்டீங்க, லெஜிஸ்லேஷன் வரம்பு வச்சிருக்கீங்க. அந்த வரம்புகளை மீறும் போது என்ன பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லிருக்கீங்க. ஏன் பிரஸ்க்கு வரம்பு வைக்கலன்னு கேடி ஷான் ஒரு எம்எல்ஏ கேட்டிருக்காரு அரசியல் என்ன சபையில. அப்ப அவர் சொல்றாரு இந்த 3 துறையிலும் தங்களுடைய டியூட்டில இருந்து தவறிட்டாங்கன்னா அதை இடித்துரைத்து மக்களை காப்பாற்றுவதற்கு ஜனநாயகத்தை பேணுவதற்கு கடைசி அசைலம், தி லாஸ்ட் அசைலம் இஸ் ஃபோர்த் எஸ்டேட்ங்கிறாரு. அம்பேத்கர் கோர்ட் எல்லாத்துக்கும் கடைசி புகலிடம் நீங்க தாங்கிறாரு. அதனாலதான் அவங்களுக்கு வரம்பு நாம் வைக்கவில்லை, அவங்க எந்த சட்டத்திட்டத்தை உருவாக்கவில்லை. லெட் தம் பி ஹேவ் ஃப்ரீ பிரஸ். நீங்க அப்படி இருக்கீங்களா? ஏன் இவ்வளவு கேள்வி என்ன கேக்குறீங்களா? முதலமைச்சர் கேட்க மாட்டேங்கிறீங்க? ப்ரோ விஜய் ப்ரோ இதுவும் நியாயம் இல்ல ப்ரோ, கேளுங்க ப்ரோ.